நோக்கியான்ற பேரை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலிங் கண்டிப்பா வருங்க. ஏன்னா ஒரு காலத்துல நோக்கியாங்கிறது ஒரு பெரிய பிராண்டா இருந்தது இந்தியால. இன்ஃபேக்ட் இந்த நோக்கியா பேர் வச்சு நம்ம ஒரு பாட்டே உருவாக்கி இருக்கோம். ஆனா நோக்கியா பிராண்ட் நேம்ல சமீப காலத்துல போன்ஸ் கிரியேட் பண்ண கம்பெனி பேர் வந்து ஆக்சுவலி HMD. இப்போ நோக்கியான்ற பிராண்ட் மாறி HMD அவங்களோட வெரி ஓன் டிவைசஸ் கொண்டு வந்திருக்காங்க கண்ட்ரில ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். HMD Crest and HMD Crest Max ரெண்டு போன்ஸ்ங்க. இந்த போன் என்ன கழட்டிட போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இந்த போனே கழட்ட முடியும் நான் சொன்னேன்னா நம்புவீங்களா? பாருங்க வீடியோவை எண்ட் வரைக்கும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும் what I'm talking about. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஹர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். அன்பாக்சிங் ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஸ்பெஷல் HMD கொடுத்துருக்காங்க. இது ஆஃப் கோர்ஸ் ரிவ்யூஸ் எடிஷன் பாக்ஸ் தான். நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கும். சரி, கிரெஸ்ட் வந்து இந்த பிங்க் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த பர்பிள் பாக்ஸ்க்குள்ள கிரெஸ்ட் மேக்ஸ் கண்டிப்பா உண்டுங்க. அண்ட் இங்க இருக்குங்க விஷயம், செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட். அதை பத்தி பேசுறேன். பட் லெட்ஸ் டேக் த பாக்ஸஸ் அவுட் அண்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம் குவிக்லி. சரி, HMD Crest Max ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். இந்த மாதிரி பாக்ஸ் திறந்தீங்கன்னா உள்ள கண்டிப்பா ஃபோன் இருக்கு. அண்ட் ஃபோனுக்கு அவங்க ஆல்ரெடி கவர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த கவரை பார்த்துடலாம். ஃபோன் கிட்ட வர நான் பேசிக்கான சிலிகான் டிபியூ கவர் தான். பட் இந்த பிரைஸ் கொடுக்கிறது நல்ல விஷயம். இந்த பிரைஸ்க்கு இன்னொரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்த 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே கிடைச்சிரும். அது டைப் சி சார்ஜருங்க. டைப் சி டு டைப் சி கேபிள் வேற கொடுத்திருக்காங்க, which is very very good. என்னடா இந்த விஷயத்தை பெரிய விஷயமா காட்டுற அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்பெல்லாம் சாம்சங் விவோலாம் பாக்ஸ்ல சார்ஜரே தரது இல்லைங்க. ஸோ அதனால தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கெட் ஸ்டார்டட்னு குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு. அண்ட் இந்த பிளான்டபிள் மேரிகோல்ட் சீட் பேப்பர் வேற கொடுத்திருக்காங்க. இது ஏன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி டிவைசஸ் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். பட் திஸ் இஸ் வெரி வெரி நைஸ். ஒரு நல்ல டச்னு எனக்கு தோணுச்சு. ஆல்ரைட், அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஃபோன் இருக்கு. குவிக்லி இதாங்க ஃபோன் HMD Crest Max. சரி, இப்போதைக்கு நீங்க வைப்போம். அடுத்து இந்த HMD Crest பேசிக்கலி சேம் தான். உங்களுக்கு விஷயம் உள்ள இருக்கு. என்னன்னா ஃபோன் இருக்கு. இங்க பாருங்க, ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த சிலிகான் டிபியூ கேஸ் வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளேயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம் கார்டு டூல் இருக்கு. அதே மேரிகோல்ட் சீட் பேப்பர் பிளஸ் டாக்குமெண்டேஷன், டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் 33 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துறாங்க. ஸோ சேம் அன்பாக்சிங் செட்டப் தான். ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கான ஸ்கொயரிஷ் பாக்ஸியான டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து கேமரா மாடியூல் இருக்கு. அண்ட் கேமரா மாடியூல்ல வந்து உங்களுக்கு வந்து கேமரா ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பர்பிள் கலர் HMD Crest Max இருக்குல்ல, அது ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே உங்களுக்கு 3 கலர்ஸ்ல கிடைச்சிரும். ஆனா இந்த மேட் ஃபினிஷ் தான் இருக்கிறதுல பெஸ்ட். அது உங்களுக்கு வெறும் Crest Max தான் கிடைக்கும். பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஃபுல்லா பாலிகார்பனேட் டிசைன் தான். ரெண்டுத்துலயுமே சேம் பாலிகார்பனேட் டிசைன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிகமா டிஃபரன்ஸ் இல்ல எதுவுமே. இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி போர்ட் இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. பக்கத்துலயே ஸ்பீக்கர், சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான். அண்ட் இன்னொரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பவர் பட்டன்லயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரச்சனை, அது ஏன்னு சொல்றேன் கூடிய சீக்கிரம். பட் ஸ்டே டியூன் ஃபார் தட். பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன் ஹேண்ட் ஃபீல் இட்ஸ் குட். பட் பேசிக்கான பட்ஜெட் ஃபோன் டிசைன் தான். ஒரு தடவை கீழே போட்டு பார்த்தலாமா குவிக்லி? டிராப் டெஸ்ட். ஸ்டடியா இருக்கு. ஏன்னா இதுல வந்து டிராகன் ட்ரெயில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நினைச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங்ஸ் ஃபைன். பிரச்சனை இல்லை. ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. குவிக்லி வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். 206 கிராம். இட்ஸ் ஆக்சுவலி ஹெவி உண்மை சொல்லணும்னா. அண்ட் கிரெஸ்ட் வந்து இது Crest Max பை தி வே. இது கிரெஸ்ட் வந்து சேம் 206 கிராம்ஸ். ரெண்டுமே உங்களுக்கு 206 கிராம்ஸ், 206.7 கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து IP52 ரேட்டிங்கும் இருக்கு, which is not too bad. பட் இந்த ஃபோன்ஸ் இருக்க மெயின் மேட்டர் என்ன தெரியுமா? நீங்க வந்து இதை செல்ஃப் ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஒரு டூல் கிட் தனியா வாங்கணும். ஆஃப்கோர்ஸ் 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு டூல் கிட் தனியா கிடைக்கும். அந்த டூல் கிட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள வந்து பேசிக்கான எல்லா டூல்ஸும் கொடுத்துறாங்க. சோ இந்த டூல்ஸ் வச்சு நீங்க ஆக்சுவலி பேக் கவரை திறந்துக்கலாங்க. நீங்க வந்து சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்களே வீட்டில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். சரி, பேக்கை திறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைப் சி போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே கூட மாத்திக்கலாங்க. ஸோ நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா இந்த 3 விஷயத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், which is very very nice. ஆக்சுவலி சொல்லணும்னா யூஎஸ்ல வந்து ஒரு ரைட் டு ரிப்பேர் ஆக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அந்த ரைட் டு ரிப்பேர் ஆக்ட்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க வாங்குற எலக்ட்ரானிக் டிவைசஸை எங்களுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு அந்த ஆப்ஷனை கொடுங்க அப்படின்னு. சோ அந்த ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அண்ட் அதனாலேயே ஆப்பிள் மாதிரி பிராண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, நீங்க செல்ஃப் ரிப்பேர் பண்ண விரும்புறீங்கன்னா அவங்க ஒரு செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட்ட உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஆஃப் கோர்ஸ் அந்த செல்ஃப் ரிப்பேர் கிட்டோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. பட் இந்த செல்ஃப் ரிப்பேர் கிட் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் பட்ஜெட் ஃபோன்ஸ்க்காக அஃபோர்டபிளா கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய்க்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி நீங்களே மாத்திக்கலாம். இஃப் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் ஃபார் இட். நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க வேணா சர்வீஸ் சென்டர் கூட கொண்டு போகலாம். பட் பண்ண விரும்புறீங்கன்னா யூ கேன் டூ தட். அண்ட் அதுதான் இந்த HMD ஃபோனோட பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா. அண்ட்
என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஒரு அட்வான்டேஜ் கூட நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த பர்பிள் பேனலை மாற்றி வேற பேனல் கூட மாற்றிக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா தேர்ட் பார்ட்டி பேனல் பேக் ஆக்சசரிஸ் கூட வர சான்சஸ் இருக்கு. இட் வில் பி டேம் நைஸ். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கு. அண்ட் வெயிட் அதிகமாக இருக்குது. பட் அதுக்கான காரணம் ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் டு ரிமூவ் த பேக் அண்ட் அது வந்து அவங்க வந்து ரொம்ப டைட்டாக பேக் பண்ண முடியாது. ஸோ வெயிட்டை கம்மி பண்ண முடியாது. பட் ஓவரால் குட் ஜாப். சரி, அடுத்து டிஸ்பிளே கிட்ட பார்க்கலாமா? இன்ஃபேக்ட் HMD கிரெஸ்ட்டும் கிரெஸ்ட் மேக்ஸில் உங்களுக்கு வந்து சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேம் டிஸ்பிளே சைஸஸ், சேம் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்க. பை தி வே டிஸ்பிளே பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை குவிக்லி செக் பண்ணி பார்த்தலாமா? சிம் கார்டு ட்ரேல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாமா ஒரு தடவை? ஸோ இது வந்து ஒரு ஹைபிரிட் சிம் ட்ரே. நீங்கள் வந்து dual nano sims யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சிங்கிள் nano sim and micro SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், which is nice. இதே சேம் செட்டப் தான் உங்களுக்கு HMD Crestலயும் கிடைச்சிருக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz refresh rate உள்ள OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, which is nice. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா OLED 60 Hz கொடுப்பாங்க, இல்லனா 120 Hz LCD கொடுப்பாங்க. சோ HMD இந்த விஷயத்தை கரெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. பிளஸ் பெசல்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்லிம்மா வச்சிருக்காங்க, which is nice. and ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் தான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா OLED டிஸ்ப்ளே இருக்கிறதுனால நான் வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது இல்ல. ஏன்னா சைடுல உங்களுக்கு பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. பட் ஓவராலா டிஸ்ப்ளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. டிஸ்ப்ளே வந்து பிரைட்டா இருக்கு. நாங்க வெளிய எடுத்துட்டு போகும்போது இட் வாஸ் குட் எனஃப். அண்ட் ஒரு விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம் டெஸ்ட் பண்ணும்போது, யூடியூப்ல HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஓகே. ஆனா Amazon பிரைம்லயும் உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல, பட் ஸ்டில் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல ஜெனரலி அண்டர் 15,000 யூடியூப் அண்ட் Amazonல உங்களுக்கு கிடைக்காது. இன்ஃபேக்ட் நீங்க Snapdragon 695 உள்ள ஃபோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல HDR சப்போர்ட் கொடுக்கிறது இல்ல. இதுல இருக்கு. சோ HMD அந்த விஷயத்தை கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. பிளஸ் கலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சியா வைப்ரண்டா இருக்கு. HDR டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க, which is a very very good thing. Haptic feedback இல்ல வைப்ரேஷன் மோட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஓகே தான். அது நல்லா இருக்கா ஜென்ரலி பட்ஜெட் ஃபோன்ஸ்ல, பட் தட்ஸ் ஓகே. ஓவராலா டிஸ்ப்ளே அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட், இட்ஸ் குட். ஆனா என்ன இந்த சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் கொடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா HDR வீடியோஸ் பார்க்கும்போது சவுண்டும் நல்லா வேணும்ல. பட் they are compensating that with a 3.5mm headphone jack, so that's good. பிரச்சனை இல்ல. சோ டிஸ்ப்ளே அண்ட் டிசைன் மோஸ்ட்லி சிமிலரா தான் இருக்கு ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே. ஆனா ஸ்பெக்ஸ்ல ஸ்லைட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்றேன் நான். ப்ராசஸர் தான் யூனிசாக்கோட T760 ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே. ஆனா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்க ஸ்பெக்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு சிங்கிள் வேரியன்ட் தான் ரெண்டுத்துலயுமே. இதுல வந்து கிரெஸ்ட்ல வந்து உங்களுக்கு 6120GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. கிரெஸ்ட் மேக்ஸ்ல 8256GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அண்ட் RAM டைப் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு UFS 2.2 and LPDDR4X கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த UFS 2.2 and LPDDR4X வந்து இஸ் ஆக்சுவலி பிரிட்டி குட். ஸ்டாண்டர்ட் தான். இந்த யூனிசாக் பிராண்ட் வந்து ஒரு பாப்புலரான பிராண்ட் இல்லையே, இது நம்பி வாங்கலாமா? மீடியாடெக் இல்ல, ஸ்னாப்டிராகன் இல்ல மீடியாடெக் டிமென்சிட்டி இல்ல, ஸ்னாப்டிராகன் இல்லையே, யூனிசாக் இஸ் இட் குட் ஆர் நாட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆக்சுவலி எங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸர்ல உங்களுக்கு HDR பிளேபேக் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்னாப்டிராகன் 695ல உங்களுக்கு HDR பிளேபேக் கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 695 அளவுக்கு உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் கிடைக்குது. அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல 4.7 lakh AnTuTu ஸ்கோர் வந்து ஓவரால் ஒரு நல்ல ஸ்கோர்னு சொல்லலாம், பேலன்ஸ்டான ஸ்கோர்னு சொல்லலாம். அண்ட் ஜெனரல் எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு. 90 Hz டிஸ்ப்ளேவும் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து இட்ஸ் நைஸ். அது மட்டும் இல்ல CPU throttle கூட நாங்க ரன் பண்ணி பார்த்தோம். CPU throttle நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அரௌண்ட் 80% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது ஓவராலா, which is not too bad. ஆனா இது வந்து கேமிங்காக பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேமிங்காக பெஸ்ட் ஃபோன் இல்ல. பட் ஸ்டில் யூ கேன் கேம் ஆன் இட். ஏன்னா நாங்க BGMI and COD விளையாடி பார்த்தபோது எங்களுக்கு 40 FPS கேம் பிளே இதுல பண்ண முடிஞ்சது, which is okay. 60 FPS இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு சில ஃபோன்ஸ்ல, பட் this is not too bad. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த ஃபோன்ல சுத்தமா ஹீட்டிங் எங்களுக்கு தெரியல, which is nice. ஓகே, பேட்டரி பத்தி பேசணும்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே. and 33 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ ஒரு 70-80 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் from 0 to 100%. அட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா இருக்கும். ஒரு 1.5 days ஈஸியா நீடிக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை எனக்கு கண்டிப்பா தோணுச்சுங்க ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே. என்னன்னா நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் தி பெஸ்ட். ஏன்னா 5 5G பேண்ட் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா Bluetooth 5.0 தாங்க இருக்கு இதுல, 5.2 கூட இல்ல. அண்ட் NFC சப்போர்ட்ல இதுல கிடைக்காது. சோ கீப் தட் இன் மைண்ட். சோ ஓவராலா நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் நாங்க Airtel and Jio இங்க புனேல ட்ரை பண்ணி பார்த்தபோது இட் வொர்க்ட் ஓகே. ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? அதிகமா பேசுறது கூட இல்ல. Android 14 out of the box. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிளீனான செட்டப், வெரி மினிமல் ஆப் இன்ஸ்டாலேஷன் தான். ஆஃப் கோர்ஸ் ஒரு இந்த பிளாக் பிளாஸ்னு ஒரு கேம் கொடுத்திருக்காங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், FM ரேடியோ சப்போர்ட் இருக்குங்க இதுல. நிறைய ஃபோன்ஸ்ல இப்போ FM ரேடியோ சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. இந்த 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை தூக்குனதுல இருந்து அதை தூக்கிட்டாங்க. ஆனா FM ரேடியோ கொடுத்திருக்கிறது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மாவே என்னடா இப்பலாம் ஃபோன்ஸ்ல FM ரேடியோ வருது இல்லையா அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. தான் வந்துருச்சு HMDல, நாட் டூ பேட். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் Android 14 செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு எல்லாம் கிடைச்சிரும். ஆனா அதிகமான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது.
ஸோ மற்ற சாஃப்ட்வேர் இருக்குல்ல FrontTouchOS, MIUI, One UI அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ்ல இதுல உங்களுக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோன் ஆப்ஸ் இல்லைனா அந்த கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஆப்போசிட் சைடை அலர்ட் பண்ணாம கால் ரெக்கார்டிங் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இதுல கிடைக்காது. பட் ஓவராலா கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கனால எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. ஆமா, ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கிளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமா இல்ல ஃபீச்சர் ரிச்சான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், HMD வந்து எவ்வளவு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணல, 2 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நோ க்ளூ. HMD அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் OS அப்டேட் இருந்தால் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு Android 15 வரைக்கும் அப்டேட் கொடுத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து நம்பி வாங்குவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. ஓகே, கேமராஸை பற்றி பேசலாமா? ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்டான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே 50 MP செல்ஃபி கேமரா கிடச்சிரும். அண்ட் செல்ஃபி கேமராவில் எடுத்திருக்க பிக்சர்ஸ் ஆக்சுவலி லுக் குட். நீங்களே பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனால் என்னன்னா ரியர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சரி சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஸ். ஸோ Crest Maxல வந்து உங்களுக்கு 64 MP பிரைமரி கேமரா கிடைக்கும், 5 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, 2 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மூணுமே யூசபிளான கேமராஸ் தான். ஆனால் Crestல வந்து உங்களுக்கு ஒரு 50 MP பிரைமரி கேமராவும் 2 MP டெப்த் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எடுத்த போட்டோஸோட குவாலிட்டி உண்மையை சொல்லணும்னா இந்த ஃபோன் வச்சு எடுத்ததுல ஆவரேஜா தோணுச்சு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. நான் வந்து இப்போ இன் டீட்டெயிலாக போகல, பட் நாங்கள் எடுத்திருக்க ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பாருங்க, உங்க ஸ்கிரீன் முன்னாடி தெரியும் உங்களுக்கு. சரி, வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே பிரைமரி கேமரா வச்சு நீங்கள் 1080p 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். HMD Crest Maxோட அல்ட்ரா வைட் வச்சு நீங்கள் 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட்லயும் 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டியும் ஓகே சோ தான் சொல்லலாம். அகேன் யூ கேன் see that on your screen. ஓகே, ஃபைனலி பிரைஸஸ் பற்றி பேசலாமா? Crest வந்து உங்களுக்கு 14,500 rupees கிடைச்சிரும். Crest Max 16,500 பிளஸ் ICICIல ஒரு 1000 ரூபா ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அண்டர் 15,000ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் Crest Max வந்து 15,500 உங்களுக்கு கிடைச்சிடும். சி, இந்த பிரைஸ் ரேஞ்சில் பாக்ஸ்ல எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க, which is good. அண்ட் செல்ஃப் ரிப்பேர் கிட் வந்து நீங்க தனியாக வாங்கி ஆகணும், which I think is ஒரு யூஸ்ஃபுல்லான பர்ச்சேஸ் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதாங்க இந்த ஃபோனோட மெயின் விஷயமே. இந்த ஃபோனை நீங்களே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் யூஸ் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம், which is very very nice. இந்த மாதிரி ஒரு ரிமூவபிளான கவர் கொடுத்துட்டு ரிப்ளேசபிளான பேட்டரி, டிஸ்பிளே, இந்த மாதிரி ஃபீச்சர்ல வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. பட் இந்த பட்ஜெட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது வந்து ஐ லைக் இட். இட்ஸ் நைஸ். டிங்கர் பண்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிங்கர்னா விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். நோன்றவங்களுக்கு கரெக்ட் அண்ணன் சொன்ன மாதிரி நோன்றவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கு. பேட்டரி கூட நீங்க பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நீடிக்கும். என்ன கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் த ஸ்டார்ட். ஹோப்ஃபுல்லி இன்னும் பெட்டரான ஃபோன்ஸ் HMD கொண்டு வருவாங்க. HMDயோட பிரைசிங் இஸ் குட். சரி, வீடியோ பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம ப்ளீஸ். 1 மில்லியன் கூடிய சீக்கிரம். எஸ். சரி, இந்த 2 ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்கு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக்கன் டெக் தமிழ். You and I, we're always on the edge.